இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏடி இசக்கி, என்னடி இது? உன் அக்கா தல தீபாவளிக்கு போயிட்டு திரும்பி வர போறா. இதுக்கு என்னமோ புது பொண்ணு அழைக்கிற மாதிரி மொத்த குடும்பமும் இல்ல வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கியா? அத்தை, எங்களுக்கு ரத்னா திரும்பி வர்றது திருவிழா மாதிரிதான். உனக்கு என்ன வந்துச்சு? பேசாம இருக்க மாட்டியா? உலகத்துல இல்லாத வழக்கமா இருக்குமா இந்த குடும்பத்துல ஆடுற ஆட்டம் எல்லாம்? கார் வந்துடுச்சு. அக்கா ரத்னா, அக்கா வாக்கா, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கோம். வாத்தா வாத்தா. அக்கா வாங்க. என்னக்கா 3 நாள்ல ஆளே மாறி வந்திருக்க? சும்மா இருட்டி. புகுந்த வீட்டு கவனிப்பு, அதனால நினைக்கிறேன். அதுக்காக எப்படியா அடியோட ஆளே மாறின மாதிரில இருக்கா? ஏத்தா, என்ன ஒரு சொத்து பெருத்து வந்திருக்கே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு. மாமியார் கவனிப்பு அப்படியா? ஏம்பா 4 மணி நேரம் பஸ் பயணம் டயர்ட்ல உங்களுக்கு அப்படி தெரியுது? வாடிமா வா. என்னமோ காணாதத கண்ட மாதிரி முன்ன வர வைக்கிறதுக்கு மொத்த குடும்பமும் அப்படியே வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கு. அப்பா, என்னத்துக்கு பெரியத்தா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு? இல்லே, அது ஒரு பெரிய கதலை. சவுந்த பாண்டி மாமா ஏதோ சண்டை போட்டு மண்டையை உடைச்சி துரத்தி விட்டுருக்க. அப்படி பரணி தான் போய் கட்டு போட்டு மனசு தாங்காம இங்க கூட்டு வந்துட்டா. ஒரு 2 நாள் தான் இருந்துட்டு போயிடும், நீ விட்டுரு. ஐயோ அண்ணே, நீ அண்ணா இதை செஞ்ச? அண்ணே வேண்டாம் அண்ணே. சவுந்தர பாண்டி மாமாவை கூட நம்பிடலாம், ஆனா இந்த பெரிய ஆத்தாவை நம்பவே முடியாதுண்ணே. பேசாம இதை அனுப்பி வச்சிரு சொல்லிட்டேன். என்ன ரத்னா, பாவம் பெரியவங்க, அவங்கள போய் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு. வயசாக இந்த அம்மாவுடைய அக்கிரமம் கூடிக்கிட்டே தான் போகும் அறிவு. பாம்புக்காவது பல்லுல மட்டும்தான் விஷம், இந்த அம்மாவுக்கு பல்லு மட்டும் இல்ல சொல்லுல கூட விஷம்தான்.